அவங்க வந்து மோடி அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படின்னு மோடியுடைய சாதனைகளை பேசவில்லை. இந்தியாவை பற்றி பேசுகிறாங்க, நாம் எடுத்த நிலைப்பாடை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, தேசிய மொழி என்ன? ஏன்னா அவங்ககிட்ட இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொலம்பியான்னு எடுத்தீங்கன்னா ஸ்பானிஷு, இந்த பிரேசில்னு எடுத்தீங்கன்னா போர்ச்சுகீஸு, ஒரே லாங்குவேஜ், அதுதான் யுனைட்டிங் ஃபேக்டர். ஆனால் நீங்கள் இவ்வளோ லாங்குவேஜ் வச்சுருக்கிறீங்களே, அதுவும் இங்கே தான் மொழி பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். இதில் அந்த கேள்வியை கேட்கும்போது என்ன அழகாக ஒரு பதில் கொடுத்து எல்லாரும் வாயும் அடைச்சாங்க. அப்போ இதை பெருசாக இங்கே வந்து கொண்டாடி இருக்கணும்ல. ஒருவேளை வந்து ஐயோ அவர் மனசு ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களோ, இல்லை வந்து இவங்கள விட இவர் பெருசாகிட்டார்ன்ற மாதிரி ஆகுமோ அப்படின்னு சில பேர் நினச்சி இதை வந்து ஹைலைட் பண்ணலையா, அது எனக்கு தெரியல. மீடியாலேயே நான் சொல்கிறேன், இதை தான் நான் சொல்கிறது. ஒரு டீம் அப்படின்னு சொன்னால் 4 பேர் அடித்து ஆடுறாங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படணும். நோ 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 நான் மொத்தம் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்னு இருந்தால் சரி வராது. கட்சியில் இந்த மாதிரி நினைக்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. அண்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரிலாம் நினைப்பார்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிடிஆர் அவர்கள் வந்து தனியாக போயிட்டு எவ்வளோ இதில் கலந்துக்கிறாரு, எவ்வளோ பேசுகிறாரு, அதை பேசிக்கொண்டு இருந்தார் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது. அப்போல்லாம் இவர் ஒன்றுமே தடை பண்ணலைங்க. அந்த மாதிரி தான் அன்பில் மகேஷ் போகிறாரு, மாசு பேசுகிறாரு, இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அப்படியே நீங்கள் கான்ட்ராஸ்ட் இங்கே பாருங்கள், ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது மற்ற மந்திரிகள் வாயை திறக்க மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஸோ அவர் அப்படி நினைக்கிறதா தெரியல. மற்றவங்க வந்து ஆஹா இவங்கள வந்து நம்ம பெருமைப்படுத்தினா அவர் தப்பாக நினச்சிப்பாரோ அப்படின்னு மற்றவங்க இது மாதிரி ஏதாவது குண்டக மண்டக நினச்சிக்கின்னு இதை வந்து இருட்டடிப்பு செய்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப தப்பு சிவா அது.